அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள முதல் பருவத்தில் ஒரு செய்யுள் பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். செய்யுள் பகுதி தமிழ் கும்மி. தமிழ் கும்மிங்கிற செய்யுள் பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செய்யுள் பகுதி நுழையிறதுக்கு முன்னால் நம்ம சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். கூட்டமாக கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம் அப்படின்னு நம்ம ஒரு கும்மி கொட்டி ஆடுவதற்காக நம்மை அழைக்கிறார்கள். எல்லாரும் அதில் கலந்துக்கலாமா? சரி, இந்த கும்மி பாடலை பாடிய அந்த கவிஞர், செய்யுள் பகுதியை இயற்றிய அந்த கவிஞர் யார் அப்படின்னா நூல்வெளிக்கு வாங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். அதாவது இந்த கும்மி பகுதியை பாடியவர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம், துரை மாணிக்கம் சொல்லுவாங்க. இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். பாவலரேறு, பாவலரேறுனா பாவலர்னா பாடல் இயற்றுவதில் வல்லவர். ஏறு அப்படின்னா சிங்கம். ஏறு அப்படின்னா சிங்கம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இது மட்டுமல்ல, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். இதில் இந்த தென்மொழின்னு சொல்கிறோம்ல, அந்த இதழ்களை நடத்தும்போது மொழி ஞாயிறுன்னு சொல்லக்கூடிய தேவநேய பாவனார் அவரையும் இணைத்து கொண்டு இந்த இதழை நடத்தியதா ஒரு குறிப்பு இருக்குது. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர், பாடல் இயற்றுவதில் வல்லவர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர்னு சொல்லி பாவலரேற பெருஞ்சித்திரனாரை சொல்கிறாங்க. சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர். ஜலகண்டபுரம் அருகில் உள்ள சமுத்திரங்கிற பகுதியை சேர்ந்தவர். தமிழுக்காக நிறைய கருத்துக்களை, பொது உடைமை கருத்துக்கள், பெரியாரிய கருத்துக்களை, தமிழ் தேசிய கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். சரி, இப்பாடல், இந்த தமிழ் கும்மி இருக்கு இல்லைங்களா, இந்த பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. சரி, இந்த தமிழ் உணர்வை நாமளும் சுவைப்போமா? கனிச்சாறை சுவைக்கலாங்களா? வாங்க. அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் கும்மி. இளம் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பாட்டு பாடிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு தமிழை பெருமையாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, பாடலாம், நாமளும் பாடுவோம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நீளம் 8 திசையிலும் செந்தமிழில் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். ஊழி பல 100 கொண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பு பாட்டிருக்கும். உயிர் மெய் புகட்டும் அறமென்மை கிட்டும் இந்த மேதினிவால் வெளி காட்டியிருக்கும்.
உயிர் மெய்ப்புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டியிருக்கும். ஒரு அழகான கும்மி பாடலை பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அமைச்சு கொடுத்துருக்காங்க. செய்யுள் பகுதியாக நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்குறோம், என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, கும்மி கொட்டுவதற்காக இளம் பெண்களை கோதையர்னா இளம் பெண்களை தான் கோதையர்னு சொல்லுவோம். அவங்கள அழைக்கிறாரு. வாங்க கும்மி அடிக்கலாம்னு கூப்பிட்றாரு. நிலம் 8 திசையிலும், மொத்தம் 8 திசைங்கிறது இதில் பதிவு செய்கிறார். அந்தளவுக்கு இந்த நம்ம தமிழ் இது பரவி இருக்கிற 8 திசை, அனைத்து திசையிலும் என்ன பண்ணணும், செந்தமிழின் புகழ் எட்டிட கும்மி கொட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஊழி பல நூறு கண்டதுவாம் அப்படின்னா, ஊழினா ஒரு யுகம், ஒரு தலைமுறை, ஒரு காலம், ஒரு நீண்டது ஒரு காலப்பகுதி, இப்படிலாம் சொல்லலாம். பல நூறு கண்டதாம் அறிவு ஊற்றுன்னு நூல் பல கொண்டதுவாம். அப்போ அறிவு சம்மந்தமான நூல்களை ஊற்று போல் நிறைய நூல்களை வச்சுருக்கு. அப்போ தண்ணி எப்படி ஊற்றிட்டே இருக்குதோ அதுபோல் நூல்கள், தமிழ் மொழி அறிவை வளர்க்க, மொழி சிந்தனை, நிறைய நூல்கள் உருவாகிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பல 100 ஆண்டுகளாக உருவாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதும். அப்படின்னா மிகப்பெரிய சுனாமிலாம் வரும். ஆழிப்பெருக்குன்னா இந்த சுனாமி, அந்த நீர் வெள்ளம் வர்றது, இந்த பெரிய சுனாமி கடலில் வர்றது, அது ஆழிப்பெருக்கிற்கும் பல காலத்துக்கும் முற்றும் அழியாமலே, சுத்தமாக அழியாமல் கொஞ்சம் அழிஞ்சிருக்குது. அகத்திய நூல்களே முழுமையாக கிடைக்கலங்கிறத நம்ம சொல்கிறோம். தமிழ் இலக்கண நூலான அகத்தியமே நமக்கு முழுசாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் முற்றும் அழியாமலே நிலை நின்றுவதான், முழுசாக அழிஞ்சிக்காமல் இன்னமும் நிலை நிறுத்திட்டுருக்கு. பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டி இருக்கும். அப்படின்னா பொய்ங்கிற எண்ணங்களை சுத்தமாக அகற்றும், இல்லாதாக்கிடும். உள்ள பூட்டருக்கும், உள்ளத்துக்கு பூட்டு போடுறது எது, உள்ளத்தை ஃப்ரீயாக விடணும். அறியாமை இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அந்த அறியாமையை ஒழிக்கும் இந்த தமிழ் மொழி. அறியாமை இல்லாமல் விழிப்புணர்வு அறிவோடு இருக்கிற மாதிரி செய்கிறது தான் இந்த தமிழ் மொழி. அன்பு பூண்டவரின், அன்பு கொண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும். அவங்களுக்காக இன்ப பாடல்கள் நிறைய இருக்கும். இதில் உயிர் மெய் புகட்டும், உயிருக்கு உயிர் மெய், உடல் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி, இந்த உலகம், மேதினா உலகம் வாழ வழி காட்டியிருக்கும். திருக்குறளில் சொல்கிற மாதிரி நிறைய நூல்களில், இலக்கிய நூல்களெல்லாம் இந்த உலகம் எப்படி வாழணும், இப்படி தான் இருக்கணும், மனிதன் இப்படி தான் இருக்கணும், உலகம் அரசர் இப்படி தான் இருக்கணும், மக்கள் இப்படி தான் இருக்கணுங்கிற விளக்கத்தை கொடுக்கக்கூடியது தமிழ் மொழி நூல்கள் அப்படின்னு சொல்லி பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாங்க, ஆழிப்பெருக்கு, கடல்கோள்னா சுனாமி, இந்த மாதிரி சொல்லலாம். மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. புரியுதுங்களா? சரி, கவனிங்க. அப்போ நாம் இதனுடைய பாடலின் பொருளை ஒரு முறை வாசித்து பார்த்துக்குங்க. நீங்கள் தொடர்ந்து இதில் நிறைய கருத்துக்களை நிதானமாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சொற்பொருள் புரியும். அடுத்து இந்த தமிழ் கும்மி பாடலில் படித்தது போல் தமிழ் மொழியை பாராட்டி வேறொரு கவிஞர் யார், வாணிதாசன். யார்? வாணிதாசன். வாணிதாசன் ஒரு கவிதை அடிகளை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள், தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி, நீ வாழ்க அப்படிங்கிறாரு. யார் சொல்கிறா, வாணிதாசன். அரங்கசாமி என்கின்ற எத்திராசலுன்னு சொல்லுவோம்.
ஒரு வாணிதாசன் சரிங்களா. அவர் என்ன சொல்கிறாரு, வாணிதாசன் என்ன சொல்கிறாங்க, வான் தோன்றி இந்த வானம் வெற்றுவெளி, இந்த வெட்டவெளி வானம் இருக்குல்ல, அந்த வானம் தோன்றி வழி தோன்றி, இந்த வழின்னா காற்று, என்னது காற்று. அடுத்து மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி, மண் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்கள் தோன்றி, மலையும் தோன்றி, மலை பொழியும் மலையும் தோன்றி, மலைகள் தோன்றி, மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைகள் உயரமான மலை பிரதேசங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி, இந்த ஊன் அப்படின்னா மாமிசம் உயிரினங்கள், அந்த உயிரினங்கள் மாமிசம் விலங்குகள்லாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் தோன்றி, உயிர் தோன்றி, நிறைய உயிர்கள் தோன்றி, உணர்வு தோன்றி, இது மேலே இறக்கப்படணும், இது மேலே இறக்கப்படக்கூடாது, இது நம்ம அழிக்கணும், இது நம்ம அழிக்கக்கூடாது, இந்த மாதிரி உணர்வுகள்லாம் இருக்க பற்றி அந்த உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி, இந்த ஒளி வந்துட்டு வெளிச்சம் அப்படிங்கிற பொருள். இந்த ஒளி சத்தம், ஓசை, சத்தம், இது அனைத்தும் தோன்றி வாழ்ந்த அந்நாள், அந்த நாள்லேயே தேன் தோன்றி, இது போல் மக்கள் நாவில் செந்தமிழ் தேன் எந்த அளவுக்கு இருக்குதோ, சுவைமிக்கதாக இருக்குதோ, அதுபோல் நம்முடைய நாவில் தேன் வச்சு பார்த்தா இவ்வளோ சுவையாக இருக்கும், அதுபோல் மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய், வாழ்க வாழி அப்படின்னு சொல்லிட்டு அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு வாணிதாசன்கிற கவிஞர், இவருக்கு கவிஞர் ஏறு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. கவிஞர் ஏறு, கவிஞர் ஏறு என்ன சொல்கிறாங்க, கவிஞர் ஏறுனா கவி ஏற்றுவதில் சிங்கம் போன்றவர், அவருக்கு பாவலர் ஏறுன்னு சொன்ன மாதிரி இவர் கவிஞர் ஏறு. புலவர் ஏறுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துட்டு வரத நஞ்சையப்ப பிள்ளை, அவர் பேர் புலவர் ஏறு. இப்படிலாம் கவிஞர்களுக்கு வந்துட்டு அவருடைய சிறப்புகளுக்கு ஏற்றாற் போல புனைப்பெயர்கள் பட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இதில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்க்கலாங்களா. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், என்ன அடையலாம், மேன்மை அடையலாம். என்னது மேன்மை. அடுத்து தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, என்ன சுருங்கும், மேதினி. இந்த உலகம் சுருங்கிருச்சு இன்றைக்கி இருக்கிற நவீன டெக்னாலஜியில், அதுதான் சொல்கிறாங்க மேதினி. அடுத்து செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, செம்மை கூட்டல் தமிழ் எங்கே இருக்குது பாருங்க, கடைசியாக ஏமாந்துடக்கூடாது, செம்மை கூட்டல் தமிழ் இருக்குது, இதெல்லாம் ஏமாறக்கூடாது, செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, பொய் கூட்டல் அகற்றும். முதல்ல இருக்கு பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டி இருக்கும். இந்த டூவில் ஊ கெட்டு இட்டு வரும், அந்த ஈயோட சேர்ந்த டி இருக்கும், பாட்டி இருக்கும். எங்கே இருக்கு பாருங்க, முதல்ல இருக்கு பாட்டி இருக்கும். எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. அதாவது எண்ணு பெயர்கள் பின் வல்லின மிக இத்து வரணும், அப்போ எட்டு கூட்டல் இத்து திசை, அப்போ எட்டு திசை எங்கே இருக்கு முதல்ல இருக்கு எட்டு திசை. அப்போ
நாம் இந்த பகுதியில் சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்காக பார்த்தாச்சு. அடுத்து நயம் உணர்ந்து எழுதுக. நயம் எப்படி உணர்ந்து எழுதுறது? கவனிங்க. பாடல் அடிகளில் முதல் எழுத்து என்ன சொல்கிறாங்க? முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்கள். இந்த முதல் எழுத்து ஒன்று போல் வருது இல்லைங்களா, அதுக்கே மோனை சொற்கள். மோனை சொற்கள் எடுத்து எழுத சொல்கிறாங்க. அப்போ முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் ஒரு மோனை சொற்கள். அதே போல் பாருங்கள், இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை சொற்கள். சரிங்களா? அடுத்தது பாடல் இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயேபு சொற்கள். இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயேபு சொற்கள். இதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த பாடலுக்கு வாங்க. பாருங்க, கொட்டுங்கடி 8. கோ அப்படிங்கிறது குறில் எழுத்து, ஏ அப்படிங்கிறது குறில் எழுத்து. அப்போ அதை அடுத்து வரக்கூடிய முதல் எழுத்து ஓசையில் குறில் எழுத்தா குறில் எழுத்து, நெடில் எழுத்தா நெடில் எழுத்து. ஓசையில் ஒத்து வந்து இரண்டாம் எழுத்து ஒரே எழுத்தாக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்று இருந்தால் எதுகை. இட்டு எதுகை சொற்கள். அடுத்து ஊழி, ஆலி இருக்கா? இரண்டாம் எழுத்து லீலி, நெடில் எழுத்து ஊ, நெடில் எழுத்து ஆ. இது வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது என்னன்னு சொல்கிறோம் நாம? எதுகை சொல். அடுத்து பாரு, பொய்யகற்றும் மெய். போ மே குறில் எழுத்து. அப்போ யா, இந்த இடத்துல ஈ வந்திருக்கா. அதே போல் மெய் எகர ஒட்டு வந்திருக்கா. அப்போ ரெண்டும் எதுகை சொற்கள். அதிகபட்சம் இந்த பாடலில் என்ன பண்ணிருக்காங்க? எதுகை சொற்கள் அதிகமாக வர மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நடை எடுத்து எழுதிக்கு. அடுத்து தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? ஒரு முறை அந்த பாடலை வாசித்து பார்த்து அதனோட நிலைகளை தெரிஞ்சு. செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். எங்கெல்லாம் பரவணும்னு சொல்லிட்டு 8 திசையில் பரவணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்து கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன? தமிழ் கும்மி பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை சொந்த நடையில் எழுதுக. இதெல்லாம் நீங்கள் கவனமாக படிங்க. மீண்டும் நாம் அடுத்த பகுதியை அடுத்த காணொளியில் நிச்சயம் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனல் மூலிமா நம்ம தொடர்ந்து பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து பாடக்குறிப்புகளும் எல்லாம் நடத்தி கொடுக்குறோம். கூடுதலான தகவல்களையும் இதில் நம்ம பகிர்ந்துக்கிறோம். நிச்சயம் எங்களுடைய சேனலை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். நன்றி, வணக்கம்.